இந்த வீடியோவில் மணி சீரிஸ் 5 பார்ட் 5 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். டிவிடெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டாப் 3 கம்பெனிஸ் என்னென்ன வாழ்க்கை முழுவதும் நம்மளுக்கு டிவிடெண்ட் தர போகிறாங்க. ஸோ அது எந்த கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெற்றிக்கான பாதை அப்படிங்கிற சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஷேர் வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் மட்டுமே. ஸோ வாங்க பெஸ்ட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பெஸ்ட்டான டிவிடெண்ட்டை கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு 3 கம்பெனிகள். அந்த 3 கம்பெனி எத்தனை வருஷமாக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, அதோடைய கரண்ட் ஷேர் ப்ரைஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஆயில் இண்டியா. இப்போ கரண்ட்டாக 682 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட புக் வேல்யூ 297 ரூபாய்க்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோடைய மார்க்கெட் கேப்லெட் பார்த்திங்கன்னா 1,10,000 கோடியாக இருக்குதுங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 1.54 இருக்குங்க. சரிங்களா. நல்லா ஒரு வருஷத்துக்கு 4 டைம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. அடுத்து ஆர்இசி லிமிடெட். ஸோ ஆர்இசி லிமிட்டடோட கரண்ட் ப்ரைஸ் 587 ரூபாயில் இருக்குது. புக் வேல்யூ 287 இருக்குது. ஸோ இதோடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 1,54,000 கோடியாக இருக்குது. இதோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 2.73% இருக்குது. ஓகேங்களா. ஸோ நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்டுக்கூடிய கம்பெனியாக இருக்குது. ஸோ வருஷத்துக்கு உங்களுக்கு இதுவுமே 3 to 4 டிவிடெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஷேரை வாங்கிக்கலாம். ஸோ பட் அதுக்கு முன்னாடி இவங்களுடைய க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குது, சேல்ஸ் க்ரோத் எல்லாம் பார்த்தீங்கன்னா 13% இயர் ஆன் இயர் 13% இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஷேருக்கு 55 ரூபா பக்கம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குங்க. சரிங்களா. ஸோ வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கோங்க. ஸோ நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அடுத்த கம்பெனி பார்த்திங்கன்னா பிஎஃப்சி, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இதோடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 515. இதோட புக் வேல்யூ 306 ரூபாய் இருக்குது. இதோடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 1,69,000 கோடியாக இருக்குது. ஸோ டிவிடெண்ட் ஈல்டும் 2.62% இருக்குங்க. சரிங்களா. கரண்ட் ப்ரைஸ் 515. ஸோ இதுவுமே இபிஎஸ் பார்த்திங்கன்னா 62 ரூபாயெல்லாம் இருக்குங்க. அதாவது இபிஎஸ் அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர். ஒரு ஷேருடைய ஏர்னிங் எவ்வளோன்னா 62% இருக்குது. சேல்ஸ் க்ரோத்துமே இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா 11% இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா. ஸோ இதோடைய லோ பார்த்திங்கன்னா 200 வரைக்கும் போயிருக்கு. ஹை 580 ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாமே டிவிடெண்ட், பெஸ்ட் டிவிடெண்ட். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த 3 ஷேர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 4 டிவிடெண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மணி சீரியஸ் இது நான் 5வது பார்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக